ஹாய் மக்களே, வணக்கம். நம்ம இன்னைக்கு பிக் பாஸ் நிகழ்ச்சி பற்றி பார்க்க போகிறோம். அந்த வகையில் இன்னைக்கு நேற்றைய சிங்கிள் டாஸ்க்கு முடிவு நடந்தது. ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. இதில் ஃபயர் மோடுனாக்கா பவித்ரா அண்ட் அன்ஷிதா, ஜப்ரிதா இதில் நல்லா விளையாண்டது அவங்கள தான் சொல்லணும். ஏன்னா 6 பேர் சேர்ந்து ஒருத்தர் அட்டாக் பண்ணுறாங்கன்னா அது 2 லேடிஸ் அவங்க செம்மையாக விளையாண்டாங்க, அப்படி தான் சொல்லணும். சான்ஸே கிடையாது. இதில் சகுனி டீம் நம்ம முத்துக்குமரன் அவர்கள் செஞ்ச சகுனித்தனத்தில் நல்ல பலன் அடைஞ்சது என்னமோ ஜால்ராஜ் ஜாக்லின் தான். ஜால்ராஜ் ஜாக்லின் பலன் அடைஞ்சு தன்னுடைய நண்பன் ராயனுக்கு அந்த ஃப்ரீ பாஸை வாங்கி கொடுத்துட்டாரு, நாமினேஷன் ஃப்ரீ பாஸை வாங்கி கொடுத்துட்டாரு. இதில் ஒரு நல்லா பாதிக்கப்பட்டதுனாக்கா, ஒரிஜினலாக பாதிக்கப்பட்டது நம்ம ரஞ்சித் அவர்கள் தான். அவர் இந்த வயசில் நல்லா விளையாண்டான்னு தான் சொல்லணும். போன வாரத்தை விட இந்த வாரம் சூப்பராக விளையாண்டார். அதனால் அவருக்கான பலன் கிடைக்கல. ஆனால் ஜால்ராஜ் ஜாக்லினோட சேர்ந்ததுனால ராயன் நல்லா பலனடைஞ்சிட்டார். அது நான் நினச்சது தான் அந்த மாதிரி நடக்கும்னு, அதே மாதிரி தான் அவரும் பண்ணார். இதில் நல்லா ஜால்ராக்கு சப்போர்ட்டாக இருந்த நம்ம சகுனி முத்துக்குமரன் அவர்கள் அண்டு மஞ்சரி அவர்களின் ஐக்கியத்தனமான ஆட்டங்கள்லாம் ரொம்ப மோசமாக இருந்தது தான் சொல்லணும். எப்போயுமே இண்டிவிஜுவலாக விளாட்றோம், கேங்காக சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த டாஸ்கில் ஒரு கேங்காக சேர்ந்து ஒருத்தங்களை காலி பண்ணி இன்னொருத்தங்களை ஜெயிக்க வச்சுருக்காங்க. இதில் அவங்க ஜெயிக்க வச்சது என்னென்னா, இவங்க யார் ஜெயிக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கடுப்பில் பண்ண மாதிரி தான் தோணுது. நம்ம சகுனி முத்துக்குமரன் அவர்கள் அந்த அளவுக்கு தான் பண்ணார். கடைசியில் ராயனுக்கு அதுக்கான படிப்பட்டு கிடச்சிருச்சு. ஏமாந்தது ரஞ்சித் அவர்கள். அதுக்கப்புறம் தன்னுடைய வழக்கமான சகுனி ஆட்டத்தை ஆரம்பித்த முத்துக்குமரன் அவர்கள் ரஞ்சித் சார்கிட்ட போய் ஏற்றி விடுறது, ஜால்ராஜ் ஜாக்லின்கிட்ட போய் ஏற்றி விடுறது அப்படின்னு போயிட்டார். போனதில் நல்லா அவங்க 2 பேரும் ரயனை பிடிச்சி ஒரு மாதிரியாக இதாக ரயனும் விளாண்டாப்புல, ரஞ்சித் விளாண்டாங்க, எல்லாருமே விளாண்டாங்க. அவங்க 3 பேரும் கரெக்டாக அவங்க இதாக விளாட தான் செஞ்சாங்க. இதில் ஜால்ராஜ் ஜாக்லின் அவர்களும் விளாட தான் செஞ்சாங்க. இதில் நல்லா அடுத்தவங்களை கெடுத்தது நம்ம நடிகர் திலகம் தீபக் அவர்கள் அண்டு மஞ்சரி, நம்ம நடிகை திலகம் மஞ்சரி அவர்கள். அதுக்கப்புறம் நம்ம சகுனி முத்துக்குமரன் அவர்கள் தான் நடித்தது. அவங்க நடித்து அவங்கள காலி பண்ணி இவங்கள ஜெயிக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் வழக்கமான தனது சகுனி ஆட்டங்களை ஆடத் தொடங்கிய நல்லவன் வேஷம் போட்ட சகுனி முத்துக்குமரன் அவர்கள் போய் ஒவ்வொருத்தங்களா தூண்டி விட்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் அது ஒரு பக்கம் புகஞ்சிட்டு இருக்கு. அது எப்படி இருக்குன்னு சொல்லி போக தான் தெரியும். பார்க்கலாம் அவங்க என்ன ஆகுதுன்னு. ஏன் வர சகுனி முத்துக்குமாரன்னு சொல்லி சொன்னார்னாக்கா, 4 நாள் வரைக்கும் ஒன்று பேசினார். நேற்று எப்படி பண்ணார் பார்த்தீங்களா? அதைத்தான் அவர் நான் சகுனி முத்துக்குமார்னு சொல்கிறது. அதனால தான் முத்துக்குமரன் நான் சகுனி முத்துக்குமரன் சகுனின்னு சொல்கிறது. சகுனி ஆட்டத்தை சரியாக ஆடுறாரு. இதில் பாதிக்கப்பட்டது பவித்ரான்னு சொல்லணும். அவங்களோட எஃபெக்ட் செம்மையாக இருந்தது, ஃபயராக இருந்தது. ஜெயிக்கலனா கூட அவங்க விடாமல் போராடினது நல்லா பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. ஓகே மக்களே, பாருங்கள், ஒரு நாளைக்கு என்ன நடக்குதுன்னு நம்ம மறுபடியும் பார்க்கலாம். நன்றி மக்களே. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. சகுனி முத்துக்குமரன் ஆட்டங்களை நம்ம மேலும் பேசலாம். இது